राम जय जय राम श्री राम जय राम। हाय फ्रेंड्स, इनकी राम नवमी की प्रसादम பண்ணலாம்। இதுக்கு நான் சிவப்பு அவல் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன்। 3 கப்பு பால் ஊற்றி நல்லா காய வச்சு அவலை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு சும்மா ஒரு 2 கொதி வந்தாலே நல்லா வெந்துடும்। ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சை, டேட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து சேர்த்துக்கிட்டேன்। கொஞ்சம் பாதாம், பிஸ்தா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி பண்ணி போட்டுக்கிட்டேன்। மிக்சியில் ஒரு அடி அடித்து போட்டுக்கிறேன்। ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அது பாயாசம் ரெடி ஆயிடுச்சு। இது எங்கள் வீட்டுக்காரர் தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு மாவேலையில் பூஜை ரூமுக்கு। நான் பாசி பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கணும்। பருப்பு இது வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க। நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு ஊற வச்சுருந்தேன்। அதுக்கு உப்பு போட்டு கேரட்டு, வெள்ளரிக்காய், மாங்காய் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவி, பெருங்காயத்தூள் வேணாலும் சேர்க்கலாம், நான் சேர்க்கலை, மல்லித்தலை தூவி வச்சுக்கிட்டேன்। நான் கொஞ்சம் கண்டிப்பாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோணும்। அப்புறம் பானக்கத்துக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து அதில் நம்ம தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன்। லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன்। சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்। லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம்। இப்போ தயிர் நீர் மோருக்கு தயிர் 2 பாக்கெட் தயிர் எடுத்துருக்கிறேன்। அதுக்கு நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய், கருவேப்பிலை, மல்லி, கொஞ்சம் இஞ்சி, உப்பு எல்லாம் போட்டு கலந்து நம்ம ஒரு நீர் மோர் ரெடி பண்ணியாச்சு। பானக்கம் ரெடி பண்ணியாச்சு। நான் பாயாசம் தான் பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் கெட்டியாக போயிடுச்சு, அதனால் அப்படியே வச்சாச்சு। இப்போ நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணிடலாம்। நான் லட்சுமிக்கு எப்பவுமே வெள்ளிக்கிழமை டெய்லியும் அபிஷேகம் பண்ணுவேன்। இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் கூட அப்படிங்கிறதுனால ராமநவமி வெள்ளிக்கிழமை ரெண்டுமே சேர்ந்துருக்கிறதுனால நான் 2 பேருக்குமே அபிஷேகம் பண்ணிக்கிறேன்। எனக்கு லட்சுமிக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அபிஷேகம் பண்ணுறது। எனக்கு லட்சுமி ரொம்ப பிடிக்கும்। நான் லட்சுமி எல்லோரும் சிலை வீட்டில் வச்சுருக்கிறியன்னு கூட நிறையா பேர் கேட்பாங்க। எனக்கு அதெல்லாம் பயமே இல்லை। சாமி கும்பிட்றதுக்கு என்ன பயம்? என்னென்னமோ தப்பு பண்ணுறவங்களாம் தப்பு பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றதுக்கு என்ன பயம்? நான் பயந்துக்கிறதே இல்லை। சிலையை வச்சு நான் அபிஷேகம் பண்ணி நான் எப்பவும் சாமி கும்பிட்டுருக்கிறேன்। எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த இதுவும் எனக்கு இல்லை। எல்லா அபிஷேக பொருள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு, பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு। நம்ம பிரசாதம் வச்சு நான் இன்றைக்கி ராமநவமியை சிறப்பாக கொண்டாடியாச்சு। வெத்தலை வைக்க மறந்துட்டேன், இப்போ தான் கொண்டாந்து வச்சேன்। துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும், துளசி மாலை கண்டிப்பாக வைக்கணும்। எனக்கு இன்றைக்கி துளசி மாலை கிடைக்கல, இருக்கிற பூவை வச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டேன்। இன்றைக்கி மாடியிலையும் கொண்டு போய் எல்லாம் சாம்பிராணி நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் எல்லா வீட்டில் எல்லா பக்கமுமே சாம்பிராணி காட்டிடுவேன்। அதனால் மாடியில் எல்லா பக்கமும் நான் சாம்பிராணி காட்டிடுவேன்। சாம்பிராணி உள்ளே வச்சுக்க முடியறதில்ல, நான் வெளியவே வச்சுருவேன் சாம்பிராணி காட்டிட்டு। நல்ல ராமநவமி ராம ஸ்லோகமெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டுட்டேன்। அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல। இன்றைக்கி ராமன் நவமியை நல்லா கும்பிட்டாச்சுங்க। நீங்களும் எல்லோரும் ராமநவமி கும்பிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்। தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்। என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। Thank you for watching.